நம்ம சிம்பிளாக சோம்பேறி சிக்கன் பண்ணலாம். நான் இப்படி சொல்கிறதுனால நான் பெரிய செஃப்னுலாம் நினச்சிடாதீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இந்த டைம் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் குட்டி குட்டியாக வெட்டி அதையும் சிக்கனுக்கு மேலேயே போட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளியை நான் அரைச்சி தான் ஊற்றுறேன். தக்காளியை அரைச்சி ஊற்றுறதுனால நல்லா கலர் கிடைக்கும், சிக்கன் நல்லா ரெட் கலரில் கிடைக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. எனக்கு எதுவுமே எனக்கு அளவு தெரியாது, நான் சும்மா குருட்டாம்பொக்கில் தான் வெட்டி 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 போட்டேன். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களும் வெட்டி போடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை எடுத்து கீறி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மல்லி இலை, இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக பிச்சு உள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், நெய் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், 1.5 ஸ்பூன் சீரகத்தூள். எனக்கு சீரகத்தோட ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும், அது சிக்கன் குழம்புல இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டம்னா சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு விரசி விடணும். கீழே இருக்கிற கறியெல்லாம் மேலே எடுக்கணும், மேலே இருக்கிற மசாலா எல்லாத்தையும் கீழே போக வைக்கணும். நல்லா விரசி இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கணும். இனிமேல் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே இந்த பாத்திரத்தில் ஒரு மூடி போட்டு கேஸ் ஆன் பண்ணி அதுக்கு மேலே வச்சிடலாம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. சிக்கன்லேருந்து தண்ணி ஊறும், அதுக்கப்புறம் வெங்காயத்துலேருந்தும் தண்ணி ஊறும், அதுக்கப்புறம் தக்காளி வேறு அரைச்சி ஊற்றுருக்கோம்ல அதுலேருந்தும் தண்ணி ஊறும். அதனால் இதுவே போதுமான அளவு. லாஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடும்போதும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.